எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தண் நியமங்கள் செய்மின் என்று அண்ணல் கொழுந்தண் பவளக் குளிர்சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே. கடல் நீர் பொங்கி மழை மேகம் எட்டு திசையும் நீர் பெருகச் செய்தாலும், அதாவது மழையோ புயலோ வெள்ளமோ எந்த நிலையிலும் அடாது மழை பெய்யினும் விடாது நல்லற செயல்களை செழுந்தண் நியமம் அது தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் என்று பவளக்குன்று போல மிகுந்த குளிர் நிழலாய் விரிந்த சடையோடு கூடிய இறைவன் தன் திருவடி நாடி வந்தடைந்த சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் என்ற நால்வர்க்கும் கட்டளையிட்டு அருளினான். கொழுந்தன் மிகுந்த குளிர்ச்சி. பவளம் சிவபெருமானின் சிவந்த மேனியை குறித்தது. சடை தலைமுடி, கங்கையை தாங்கிய சடைமுடி என்றும் கொள்ளலாம்.